இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு போன வருஷம் வரைக்கும் முழங்கின அண்ணன் திருமாவளவனுக்கு சீட்டிலேயே பங்கு இல்லை அப்படின்ற நிலைமை. அவருக்கு என்ன யதார்த்தம், கலை யதார்த்தம்னு என்ன, அரசியல்னா என்னன்னு திமுக அவருக்கு பாடம் நடத்துகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அறிவாலயத்தில் அடகு வச்ச கட்சிகள் தான் இவங்க எல்லாமே. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்போ ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா சென்னையில் கமலாலயம் இருக்கும், பிஜேபி ஆஃபீஸு. அதுக்கு இடது பக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்கும், அது இடது கம்யூனிஸ்ட். வலது பக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்கும், அது வலது கம்யூனிஸ்ட். ஜாகிரபிக்கலாக தான் பிஜேபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்காங்களே தவிர அவங்க சென்டிமெண்டலாக அறிவாலயத்தில் தான் இருக்காங்க. எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸும் செயல் அலுவலகம் அறிவாலயம் தான். விடுதலை சிறுத்தைகளுக்கும் செயல் அலுவலகம் அறிவாலயம் தான். அதனால சத்தியமூர்த்தி பவனே அறிவாலயத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வாயை திறந்து எதுவும் பேச முடியாது, கேட்க முடியாது. ஏதோ கொஞ்சம் ரோஷம் லேசா காங்கிரஸ்காரன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கோமால இருந்து எந்திரிச்சு எங்களுக்கு 2 சீட்டு கூட வேணும்னு வாங்கிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அதனால இவங்க பங்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், வேல்முருகன், தமிழர் வாழ்வுரிமை கட்சி எல்லாம் புறக்கணிப்பதன் மூலமாக ஸ்டாலின் நாங்க தான் இங்க வலிமையான ஒரு சர்வாதிகாரியா இருப்போம், நீங்களா எங்களுக்கு அடங்கித்தான் போகணும், கூட்டணி கட்சிகள் நீங்க அடிமைகளா இருங்க என்கிற செய்தியைத்தான் சொல்றாரு. பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது திருமாவளவன் தான். மதுரையில எம்பியா கம்யூனிஸ்ட் இருக்காருங்க. 100 மாநகராட்சி வார்டுல கம்யூனிஸ்ட் கட்சி கேண்டிடேட் இருக்காங்களான்னு கேளுங்க. முதல்ல தனிச்சு நின்னா கேண்டிடேட் வேணும்ல. முதல்ல வாக்காளர் அப்புறம், ஓட்டு போட ஆள் இருக்கா கம்யூனிஸ்டுக்குன்றது அப்புறங்க. கேண்டிடேட் போட ஆள் வேணுமே உங்களுக்கு. கேண்டிடேட்டே இல்லாத கட்சிங்க, அதுக்கு எப்படி தனிச்சு போட்டிடுவாங்க? ஏதோ அங்கங்க இடதுசாரிகள், முற்போக்குகள், அறிவுஜீவிகள்ங்கிற பேர்ல 1-2 பல்கலைக்கழகங்கள்லையும் உங்களை மாதிரி ஊடகங்கள் யாரோ சிலரும் இருந்து அதை காப்பாத்துறாங்களே தவிர மக்கள் யாரும் அதை காப்பாத்துறதுக்கு முன் வரதில்லை. சார், இந்த ஊகமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னும் 2-3 நாட்களுக்குள் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு என்பதும், எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு என்பதும், ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அந்தந்த கட்சிகளுக்கு யார் வேட்பாளர் என்பதும் இன்னும் 4 நாள்ல தெரிஞ்சிடும். வேட்பு மனு தாக்கல் செய்ய முதல் நாள் என்ன சார்? மார்ச் 30 தானே சார்? மார்ச் 30 தானே வேட்பு மனு தாக்கல். அதற்கு 4-5 நாட்களுக்கு முன்பாகவே எல்லாமே அறிவிக்கப்பட்டுவிடும். தேர்தல் பிரச்சாரம் வேட்பு மனுலாம் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. கவலையே வேண்டாம், ஜெயிக்க போறது நாங்கன்னு பாட வேண்டியதான். ஏன் ராகுல் காந்தி போய் பாக்குறதுக்கு கனிமொழி அக்கா போலியா? அண்ணன் ஸ்டாலின் போலியா? இவங்க எல்லாம் டெல்லியில பேசலையா? கலைஞர் ஒரு காலத்துல போய் டெல்லியிலே காவல் கிடைக்கலையா? கீழே சிபிஐ ரைடு, மேல கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலையா? திமுக வீட்டுல, ஸ்டாலின் வீட்டுல கீழே ரைடு நடத்தினாங்க. அப்ப ஒரு துணை முதலமைச்சர், காங்கிரஸோட கூட்டணி, மேல காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்ப நம்ம ஐயா ப. சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தெரியுமா? சிபிஐ ரைடு நடத்துவது ஆட்சி, மேல கூட்டணி பேசி கொண்டிருப்பது கட்சி அப்படின்னாரு. அதெல்லாம் ஏத்துக்கிட்டீங்க. இப்ப போய் எடப்பாடியார் போய் அமித்ஷா பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். அமித்ஷா அவர்கள் 5-6 மாநிலத்துல தேர்தல் நடக்குது. அதனால பல மாநில தலைவர்களை, பல மாநிலங்களுடைய முக்கியமான விவகாரங்களை, கூட்டணி விஷயங்களை எல்லாம் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த தலைவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு பேசுறாரு. அஸ்ஸாம்ல தேர்தல், பெங்கால்ல தேர்தல், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 5 மாநிலங்கள தேர்தல் நடக்குது இல்லையா? அதனால பல சமயங்கள்ல அவரே எல்லா இடத்துக்கும் போக முடியாது, நேரம் இல்லை, ரொம்ப குறுகிய காலம். அது கேரளால ஏப்ரல் 9 தேர்தல் வருது. அதனால அழைத்து பேசுறாரு, அவ்வளவுதான். சந்தோஷமா போயிட்டு வர வேண்டியதான். உடனே கூப்பிட்டா மிரட்டுறதா? விஜய் சிபிஐ விசாரணை கூப்பிட்டாங்க, மிரட்டியா கூப்பிட்டாங்க. சிபிஐ விசாரணை, சிபிஐ டெல்லியில இருக்கு, அங்க கூப்பிட்டு பேசுறாங்க, உடனே மிரட்டுறாங்கன்னு சொல்லுவீங்களா? ரஜினிகாந்தை பத்தி கூட ரொம்ப மட்டமா பேசிருக்காரு, ரசனை குறைவா பேசிருக்காரு. ஆதவ அர்ஜுனா வயசு என்ன, ரஜினிகாந்த் வயசு? யார பேசுன விவஸ்தை வேணாமாங்க. நீங்க அரசியல் இருக்கீங்கன்றக்கா என்னாலும் பேசுவீங்களா? 2 வார்த்தை புதுக்கவிதை எழுதிட்டு வள்ளுவர் விமர்சனம் பண்ணுவீங்களா? கம்பராமாயணத்தை விமர்சனம் பண்ணுவீங்களா? 4 வரி இலக்கணமா எழுத துப்பு இல்ல. ஜோதிமணி அக்கா காங்கிரஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு விஜய் பஸ்ல லேசா துண்டு போட்டு வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அது ஒருவேளை அடுத்த தேர்தலுக்கு உதவலாம். ஒரு பஸ்ல ஏறிட்டு இன்னொரு பஸ்ல துண்டு போடலாம்ல. நீங்க சென்னை போனோம்னா 2 ட்ரெயின்ல புக் பண்றீங்களா சார்? ஒரு ட்ரெயின்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, ஒரு ட்ரெயின்ல தட்கல் போடுறீங்க. அது மாதிரி வெயிட் பண்றாங்க. ஒருவேளை அடுத்த தேர்தலில் உதவலாம் அவங்களுக்கு, இல்ல இடைத்தேர்தல் ஏதாவது வந்தா ஏதாவது நடக்கலாம், அவ்வளவுதான் சார். பாவம் சார், அவங்க 2 பேருமே பாவம். அவர் ஐயா ராமதாஸ் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டுங்க. ஆனா அவருக்கு பாருங்க 80 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தள்ளாத வயதுல பெரிய சமூக நீதி நிலைநாட்டுறதுக்காக அவர் இவ்வளவு போராட வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலா அம்மாவுக்குமே 75-80 வயசு இருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல, எனக்கு வயது தெரியல. அவங்களும் வயசுல மூத்தவங்க தான், மரியாதைக்குரியவங்க தான். இவர் 2 பெரிய முதியவர்களும் கூட்டணி வச்சு எப்படி இவங்க இளைஞர்களை கவருவாங்க?
ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் அதிமுக, பாமக அன்புமணி ராமதாஸ் இளைஞரா இருந்து முன்னுக்கு வந்துட்டு இருக்கும்போது இது ஏதோ உங்களுக்கு ஊடகத்துக்கு ஒரு நாள் செய்தி தானே தவிர வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்காது.